வாட்ஸ்அப் மெட்டா யூஸ் பண்ணி நம்மளோட போட்டோல இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருக்கீங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே வந்து மெட்டா ஏஐ சேட் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேமரா ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேமரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி எந்த இமேஜில் இருக்கக்கூடிய ட்ரெஸ் கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை உங்களோட கேலரிலேருந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து டைப் பண்ணணும். அது என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் த ட்ரெஸ் கலர் ஆஃப் தி இமேஜ் அண்டு ஆட் பிளாக் கலர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து பிளாக் கலரில் வந்து சேஞ்ச் பண்ணணும், அதனால் நான் பிளாக் கலர் அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆடு பிளாக் கலர் நான் கொடுத்துருக்கேன்ல அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வேறு கலர் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த கலரை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். மற்றபடி ப்ராம்ப்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய கலரை வந்து சேஞ்ச் பண்ணி வந்து கொடுத்துரும். ஒன்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுடைய கேலரியில் சேவ் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அப்படி சேவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாதே மேலே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் கேலரியில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ப்ராம்ப்டை நீங்கள் டைப் பண்ணி அந்த கலரை கரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் கலரை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்து கொடுத்துரும். ஸோ இப்போது எப்படி வந்து வாட்ஸ்அப் மெட்டா மூலியமாக நம்மளோட ட்ரெஸ் கலரை வந்து ஃபோட்டோவில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.